ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். நமது குழந்தைகள்தான் நம் கண்கள். அவர்களுக்கு உடல்நலம் நன்றாக இருப்பதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம். நாம் செய்யும் நன்மை மற்றும் தீமைகளுக்கான வினை பயன்கள் நமது எதிர்கால சந்ததியினரை பாதிக்கும் என்பது இந்து மத வேத நூல்கள் கூறும் யதார்த்த உண்மையாகும். எனவே நமது குழந்தைகள் மற்றும் அவர்களுக்கு பிறகான சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு எத்தகைய தீமையான காரியங்கள் செய்யாமல் இருப்பதே சிறந்தது. இதற்கு பதிலாக புண்ணியம் தரும் காரியங்களை செய்வது நமது குழந்தைகளுக்கு நன்மை பயக்கும் சிறந்த பரிகாரமாகும். குழந்தைகள் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படாமல் இருக்க வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் சந்தானலட்சுமியின் படத்தை வைத்து வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி தூபங்கள் கொளுத்தி சந்தானலட்சுமி உரிய மந்திரங்களை கூறி வழிபட்டு வர வேண்டும். நவக்கிரகங்களில் புத்திரன் எனப்படும் குழந்தை பேறு அருளும் நாயகனாக குரு பகவான் இருக்கிறார். வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் நூலில் 27 கொண்டை கடலைகள் கோர்த்த மாலையை குரு பகவானுக்கு சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வருவதால் குழந்தைகள் உடல் நலம் தேர பெற்று நீண்ட ஆயுளை பெற குரு பகவான் அருள் புரிவார். பாலமுருகனாக முருகன் வீற்றிருக்கும் கோயில்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபடுவதால் உடல் நலம் குன்றிய குழந்தைகள் முருகனின் அருளால் சீக்கிரம் உடல் நலம் தேர பெறுவார்கள். தங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை என்று வருகிறவர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலுள்ள கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். 9 உதிரி எலுமிச்சம்பழத்தை அம்மன் காலடியில் வைக்க சொல்லி வழிபடுங்கள். வழிபட்டு விட்டு அந்த பழங்களை திரும்பி வாங்கக்கூடாது. அர்ச்சனை செய்த குங்குமத்தை வீட்டில் வைத்து குழந்தைகளுக்கு தினமும் பூசிவிடுங்கள். குழந்தை பிறந்து 5 வயது வரை வெள்ளி கிண்ணத்தில் பால் அருந்துமாறு செய்து வருவது குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். திங்கட்கிழமைகளில் சிவன் கோவிலில் பாலபிஷேகத்திற்கான பாலை உங்கள் குழந்தைகள் கையால் கோவிலுக்கு தானமாக கொடுக்க செய்ய வேண்டும். அக்கோவில்களில் இருக்கும் பசுமாடுகள் அல்லது வீட்டில் இருக்கும் பசுமாடுகளுக்கு உங்கள் குழந்தைகளின் கைகளால் வாழைப்பழங்கள் அகத்திக்கீரைகள் போன்றவற்றை கொடுக்க செய்ய வேண்டும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்றும் குழந்தைகளுக்கு கட்டாயம் திருஷ்டி கழித்து போட வேண்டும். கதிராமங்கலம் வனதுர்க்கை ஆலயத்துக்கு சென்று அம்மனுக்கு அரக்கு அல்லது சிவப்பு புடவை சாற்றி அபிஷேக ஆராதனை செய்து அம்மனை வழிபடுங்கள். உங்கள் வாரிசுகள் பிறந்த கிழமைகளில் அருகிலுள்ள கோவில் நரசிம்மரை வழிபட்டு கல்கண்டு பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுங்கள். துர்க்கை நரசிம்மர் காயத்ரி மந்திரங்களை தினமும் உச்சரியுங்கள். திருக்கடையூர் காலசம்ஹார மூர்த்தியிடம் சென்று உங்கள் அடுத்த வாரிசுக்கு ஆயுசு ஹோமம் செய்யுங்கள். உங்கள் வாரிசுகளின் உடல் நலம் சீராக அமையும். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன்.